முருகா டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஸ்ரீகாந்த். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, இந்த கோவில் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய சொர்ணாம்பிகை உடனுறை காரணீஸ்வரர் திருக்கோயிலாகும். சரி, இந்த கோயிலுக்கு ஏன் இந்த பேர் வந்தது தெரியுமா? தமிழகத்தில் உள்ள வசிஷ்ட மகாமுனிவர்கிட்ட தேவேந்திரன்ட்ட இருந்து வாங்கின காமதேனு பசுவை அன்பளிப்பாக கொடுக்குறார் தேவேந்திரன். இந்த தேவேந்திரன் கொடுத்த இந்த காமதேனு பசுவை வசிஷ்டர் தான் பூஜை பண்ணும்போது இடையூறாக இருக்குது அப்படின்னு நினச்சி காட்டு பசுவாக மாற்றிடுறாரு. இந்த காட்டு பசுவாக மாறினதை கேள்விப்பட்ட தேவேந்திரன் அறிஞ்சு என்ன பண்ணுறான்னா, அந்த இடத்தையே முழுமையாக மலையால் குளிர வச்சு அந்த இடத்தையே சோலைவனமாக்கி ஒரு சிவனை லிங்க பிரதிஷ்டம் பண்ணி பூஜை செஞ்சு அந்த காட்டு பசுவாக இருக்கிற அந்த காமதேனுவை திரும்ப மீட்டெடுக்கிறார். மீட்டெடுத்ததுனால தான் இந்த இடத்துக்கு திருக்காரணின்றதான் தாயார் பேர் சொர்ணாம்பிகை. இந்த இடத்த வசிஷ்ட மகாமுனி தேவேந்திரன் மட்டுமல்லாமல் இந்திரன், மால், அயன் போன்ற கடவுளர்களும் மற்றும் சிவசைன்ய சிவதொண்டர் மற்றும் குருலிங்க சிவதொண்டர் இவர்கள் எல்லாம் பூஜை செய்து வழிபட்ட ஒரு முக்கியமான ஸ்தலமாகும். இப்படிப்பட்ட ஸ்தலத்தை நீங்கள் பார்க்காம இருக்கலாமா? வாங்க பார்ப்போம்.